எந்த இடத்துல தூசணமா பேசி பயமுறுத்தி அந்த நம்மள இருதயத்தை நொந்து வேதனைப்படுத்தி அனுப்பி விட்டாங்களோ அதே ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக மோசேயை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்று சொன்னால், உங்களை என்னையும் கர்த்தர் அவர் உங்க காரியத்திலையும் எங்க காரியத்திலையும் யாரெல்லாம் நம்ம இருக்கிற இடத்துல வேதனைப்படுத்தி நம்ம நிராகரிச்சு தள்ளுனாங்களோ அவங்களை விடுதலையாக்குவதற்காகவும் அவங்களை அவன் ரட்சிப்புக்கு நேராக நடத்துவதற்காகவும் தான் கர்த்தர் நம்ம இந்த தேசத்துல முன்வைத்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக அதுதான் உண்மை. அல்லேலூயா சொல்லுங்க. மோசேயை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். மோசேயை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். சொன்னா ஐயா நான் திக்குவாயேன் அப்படி இப்படின்னு எல்லாம் என்னெல்லாம சொன்னான். ஆண்டவருடைய அழைப்பை நிராகரிச்சான். ஏன்னா அவ்வளவு வேதனை, அவ்வளவு வேதனை. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உன் கூட இருப்பேன், நான் இத காரியத்துல செய்வேன், நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும், நான் இதெல்லாம் செய்வேன். இந்த கோல் எடுத்து இப்படி போடு, அது பாம்பாகும், மறுபடியும் அந்த வாழை பிடி, அது மறுபடியும் கோல் ஆகும். என்னெல்லாம் அதிகாரமும் கொடுத்தாரு. நான் உன் வாயோடு இருந்து பேசுவதற்கு ஆரோனை எழுப்பி தாரேன் என்னெல்லாம சொன்னாரு. இவன் ஆண்டவர் கூட நேர் வந்து பேசின போதிலும் கூட அவனுடைய இருதயம் அதுக்கு ஒத்து போகல. ஏன்னா அவ்வளவு வேதனைப்பட்டது. தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய சொந்தங்கள் வெறுத்ததுனால, நிராகரிக்கப்பட்டதுனால இருதயம் நொந்து வனாந்தரத்திலே ஆடு மேய்த்து கொண்டே செத்துடலாம், அப்படியே அழிஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நேராகவே தன்னுடைய சிந்தனையில் இருந்தார்.